ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பங்குகள் தாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த செக்டாரை பேஸ் பண்ணி நம்ம நிறைய பங்குகளை பற்றி பேசியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பேசின பங்குகள் இப்போது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹையர் வேல்யூவில் இருக்காங்க. அந்த எந்த பங்குகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம், அந்த பங்குகளுக்கு பதிலாக எந்த சில அண்டர் வேல்யூட பங்குகளை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நான் சொல்ல போகிற பங்குல இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களை ரொம்ப பாதுகாக்கும். அதுக்கான காரணம் என்ன, எந்த ப்ரைஸில் அந்த பங்கை நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கிளியராக பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக உங்கள்கிட்ட கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் தான். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா ஸோ உங்களை போல் நிறைய யூஸ்ஃபுல் ஆடியன்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் போய் சேர ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த உதவியை பண்ணுவீங்க அப்படி நம்பிக்கையில் இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்த ஸ்டாக்கை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டு தான், NBCC பங்கை பற்றி தாங்க நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். கரண்ட் ப்ரைஸ் $166 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. மேக்ஸிமமாக இதில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஒரு $200 இருக்காங்க. ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸை லாஸ்ட்டு ஒரு 1 இயரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு ஹைலைட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே ஒரு ஹைலைட் பாயிண்ட்டை நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க பாஸ்ட் 1 இயர்ஸில் கிட்டத்தட்ட 100% மேலே ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 150 நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 100% வந்துட்டு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த அப் ட்ரெண்டை டேரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணது $65, மீண்டும் வந்துட்டு $95 அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம நல்ல ஒரு ஆவரேஜும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பொசிஷனில் பார்க்கும்போது நம்ம அதாவது இந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ண சில இன்வெஸ்டருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டையும் பயங்கரமான ஒரு ரிட்டர்னையும் வந்துட்டு கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். ஆனால் அதே ஸ்டாக் கிட்டத்தட்ட 166 165 அந்த லெவல் 150க்கு மேலே வாங்கினவங்களுக்கு பெரிதளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காது. ஏன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு கிராஷில் கிட்டத்தட்ட திரும்பவும் அவங்க 102 105 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு 166 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்காங்க. ஒருவேளை இந்த ஹையரான ப்ரைஸில் பை பண்ணவங்க கண்டிப்பாக ஒரு டபுள் மைண்டடாக தான் இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் என்கிட்ட இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டால் ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் இதுலேருந்து எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி $60 $65 அந்த ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறனாலும் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக வந்துட்டு அதை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? திரும்பவும் நல்ல ஒரு ப்ரைஸ் டிப் கிடைக்கும் போது திரும்பவும் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸும் உருவாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பங்கை பொறுத்தளவுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் இதுதான் என் ஒப்பீனியன். சரி, இந்த ஸ்டாக் வேணாம்ப்பா, நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வந்துட்டு நான் சில பங்கில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், எந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற இந்த 2-3 பங்குகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 6639 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 877. இவங்களோட 50 டிவி ஹை வந்துட்டு 915, லோ வந்துட்டு 290. ஸ்டாக்கோட PBI ரேஷியோ 20.2. இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது பிலோவாக தான் இருக்குது. புக் வேல்யூ பார்க்கும்போது 349, இன்டர்ன்ஷிப் வேல்யூ 813. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேர் வேல்யூவில் இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டு புக்குன்னு பார்க்கும்போது ஒரு 2.5 டைம்ஸ் அதிகமாக இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு NBCC கூட கம்பேர் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் ரொம்பவும் ஒரு பெட்டரான பங்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் இதை முதல்ல கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் மெனி டைம்ஸ் வந்துட்டு நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், KNR கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஸோ KNR கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 9888 கோடி, கரண்ட் ப்ரைஸ் வெறும் 352. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 407, லோ வந்துட்டு 237. ஸ்டாக்கோட PBI ரேஷியோ கிட்டத்தட்ட 13.1 தான். நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்பரில் பார்த்த ஸ்டாக்கை விட ரொம்ப பெட்டரான வேல்யூவில் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி PE கிட்டத்தட்ட 22. ROC அண்ட் ROE பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். புக் வேல்யூ 123. ஸோ இன்டர்ன்ஷிப் வேல்யூ 423. ஸோ கரண்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ ரொம்ப ஒரு பிலோ ஃபாரில் இருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டரான பங்கு. ஸோ டெப்ட்னு பார்க்கும்போது 1262 கோடி இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கும்போது 0.36
6. ஸோ நம்மளோட கிரிட்டீரியாவுக்கு கீழே இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே போல் 50 வீக் ஹையிலிருந்து ஒரு 13.7% வந்துட்டு கீழே இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் KNRையும் வந்துட்டு டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் நல்ல ஸ்கோப் இருக்குது. அடுத்து இந்த லைனில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது PNC இன்ஃப்ராடெக். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் கரண்ட் ப்ரைஸ் 470. ஸோ மார்க்கெட் கேப் 12,056. இவங்களோட 50 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 575. லோ வந்துட்டு 310. ஸ்டாக்கோட PBIன்னு பார்க்கும்போது ரொம்ப லோ 13.3 தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி PBI பார்க்கும்போது 22.1. ஸோ கம்பேரிட்டிவ்லி நீ NBCCயோட கம்பேர் பண்ணும்போது நாம் இப்போ சொன்ன அந்த 3 பங்குமே ரொம்ப பெட்டரான ஒரு ஸ்டாக் PBI ரேஷியோவில் இருக்காங்க. ஸோ புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 202, இன்டர்ன்ஷிப் வேல்யூ 484. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு பிலோ ஃபார் தான் இருக்காங்க ப்ரைஸை பொறுத்தளவுக்குமே. ஸோ டெப்ட் மட்டும் வந்துட்டு இதில் கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,025 கோடி வச்சுருக்காங்க. டெப்ட் கிட்ட ரேஷியோ 1.55. நம்மளோட கிரிட்டீரியா வந்துட்டு ஓவர் டாக் பண்ணிவிட்டு கிட்ட ஒரு 0.55% அதிகமாக இருக்குது. இது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவான பாயிண்ட்டாக இருந்தாலும் ஸோ ரீசெண்ட் டைமில் இவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இவங்களோட நம்பர்ஸ் வந்துட்டு குவார்ட்டர்லி நம்பர்ஸ்லேயும் சரி, இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் வந்துட்டு இயர் நம்பர்ஸும் சரி, ஸோ கிராஜுவலாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம விஷுவலேஷனாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் ரொம்ப ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் பாரோயிங்ஸ் காலம் மட்டும் இன்னும் அவங்க கோட்டை தான் விட்டுட்டு இருக்காங்க. கரண்ட்டாக கிட்டத்தட்ட 8,000 கோடி வந்துட்டு கடன் வச்சுருக்காங்க. போன டைம் விட இந்த டைம் கொஞ்சம் கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இன்ஃப்ரா அப்படிங்கிற ரிலேட்டடாக பங்கு பார்க்கும்போதும் இன்ஃப்ரா ரிலேட்டடாக வந்துட்டு கடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கடன் கொஞ்சம் கம்பெனியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் லாஸ்ட் பிளேஸில் இந்த ஸ்டாக்கை நான் வச்சுருக்கேன். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டரான வேல்யூ இருக்கிற மாதிரி தெரியுது. கடன் மட்டும் கொஞ்சம் அவங்க ரீபே பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்ல பெட்டரான வேல்யூஷனில் இந்த ஸ்டாக் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன இந்த 3 ஸ்டாக்கையுமே வந்துட்டு நீங்களும் தனியாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த 3 இன்ஃப்ரா பங்குகளில் இன்னொரு பங்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அது இன்ஜினியரிங் ரிலேட்டடான பங்கு. அவங்கள பொறுத்தளவுக்கும் இன்ஃப்ராக்கு ரிலேட்டடாக இருக்கிற சில இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெபாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியை பற்றி நம்ம பெருசாக நம்ம சேனலில் வந்துட்டு பேசினதில்லை. இப்போ வந்துட்டு பேசுறதுக்கான கட்டாயம் அப்படிங்கிறது வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் 7,270. கரண்ட் ப்ரைஸ் 1,169. கரண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனாலும் ஸ்டாக் PBI ரேஷியோ கிட்டத்தட்ட 29.6 தான். ஸோ இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாதி வந்துட்டு கீழே இருக்காங்க. கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி பின்னு பார்க்கும்போது 43 இருக்குது. அதை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்ல வேல்யூஷன் இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 292, இன்டர்ன்ஷிப் வேல்யூ 431. ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரீமியமான வேல்யூ இருக்காங்க கரண்ட் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கும். ஓகேங்களா, ப்ரைஸ் டு புக்குன்னு பார்க்கும்போது ஒரு 4 times ஹையராக இருக்குது. அதே சமயத்தில் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதே இல்லை ரீசெண்டாக. அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஏன்னா சின்ன ஒரு குறைந்த அளவுக்கு டிவிடெண்ட் வந்துட்டு கொடுத்துருந்தா இன்னும் ஒரு பெட்டரான வேல்யூவில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதே போல் இவங்களோட கடன் பார்க்கும்போது வெறும் 289 கோடி தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.16. ஸோ நம்மளோட கிரிட்டீரியாவுக்கு கீழே தான் இருக்குது. இவங்களோட 50 ஹைன்னு பார்க்கும்போது 1,220. இவங்களோட லோன் பார்க்கும்போது 435 வரைக்குமே அதிகபட்சமாக இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கும் எனக்கு தெரிஞ்ச அட்ராக்டிவான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா இவங்களோட குவார்ட்டர் நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது ரீசெண்ட் டைமாக நல்லாவே ஒரு பூஸ்டப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இயர் பேஸில் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கும்போதும் கூட நம்பர்ஸ் வந்துட்டு ரொம்பவும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக ரிசல்ட் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே போல் இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் பாரோயிங்ஸ்கள் எடுக்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் கடன் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதையும் அவங்க ரெடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைமில். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்ஃப்ரா ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 பங்குகளை வந்துட்டு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் லாஸ்ட்டாக சொன்ன பங்கையும் வந்துட்டு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் நெகட்டிவாக பார்க்குறது வந்துட்டு இவங்களோட இன்வெஸ்டரில் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா இதில் பப்ளிக் ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மற்றபடி எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு பேலன்சிங்கான ஒரு பங்காக தான் இருக்குது என்னை பொறுத்தளவுக்குமே. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கையும் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் கண்ணு வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த 3 ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். NBFCயில் ரொம்ப நான் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நான் எந்த பங்குலையுமே. அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 பங்குலையும் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதை விட அந்த ஸ்டாக் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் கேஸ் எனக்கான வீடியோ. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.